ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடுன்னே சொல்லலாம். குமரன் நடித்தது ரொம்ப எமோஷனலாக நடித்தார். அதை பார்க்கும்போதே அப்படியே கண் கலங்க வச்சுட்டாரு. அதை வீட்லேயும் வந்து சொல்ல மாட்டார். ஏன்னா ஏற்கனவே நடித்ததை சொல்லி அது வரலன்னு எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க இல்லையா, அதனால் சொல்ல மாட்டாங்க. நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி அந்த டிவியில் ஓடும்போது நர்மதா பார்த்துட்டு எல்லாத்திட்டையும் சொல்ல போகிறாங்க. எல்லாரும் வந்து பார்த்துட்டு குமரனை ரொம்பவுமே பாராட்ட போகிறாங்க. விஜய் காவேரி எல்லாரும் பாராட்டுவாங்க. சூப்பரான ஒரு செலிபிரிட்டியாக குமரன் மாற போகிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். இன்னொரு பக்கத்து பார்த்தா நிவினை பார்த்து மனசில் இருக்க எல்லாத்தையும் சொல்லிடணும் அப்படிங்கிற மாதிரி யமுனா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு நிவினை பார்த்து யமுனா பேசும்போது கங்காவுக்கு இந்த விஷயம் தெரிய போகுது அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் ரிவ்யூ பண்ணியிருந்தோம். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ராகாக மாறப்போகுது. அதனால தான் காவேரி வந்து யமுனா வந்து நிவினை லவ் பண்ணுறாங்கிற விஷயத்தை விஜய்கிட்ட சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம ரிவ்யூ பண்ணியிருந்தோம். அந்த ட்ராக் வந்ததுக்கப்புறம் தான் ஸ்டோரி இன்னுமே சுவாரஸ்யமாக மாறப்போகுது. சரி, இப்போ கதைக்கு வருவோம். இன்றைக்கான எபிசோடில் நமக்கு பயங்கரமான ஒரு சஸ்பென்ஸ் கொடுத்துருந்தாங்க. நிவேதா காருக்குள்ளார உட்காந்துருந்தாங்க. அந்த கார் மேலே தான் விஜயும் சாஞ்சிக்கிட்டு இருந்தார். ஆனால் நிவேதா காருக்குள்ளார இருக்கிறத கடைசியில் காவேரி பார்த்துட்டாங்க. ஒருவேளை இறங்கி போய் பேசிடுவாங்களோ இல்லை நிவேதாவை வந்து விஜயே பார்த்துருவாரோ அப்படிங்கிற மாதிரி நிறையா சஸ்பென்ஸாக இருந்தாலும் நாளைக்கான எபிசோடில் கன்ஃபார்மாக பார்த்தோம்னா இவங்க போய் பார்க்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதாவது மறுபடியும் நிவேதாவை பார்த்து அவங்களோட முகத்தை காவேரிக்கு பதிய வைக்கிறாங்க. அது மாதிரி தான் நமக்கு இந்த ப்ரொமோவில் காட்டியிருக்காங்க அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இப்போ விஜயோ காவேரியோ ரெண்டு பேர்த்தில் யார் நிவேதா கிட்ட பேசி இந்த உண்மை தெரிய வந்தாலும் ஸ்டோரியே வேறு மாதிரி மாறிடும். நம்ம எதிர்பார்த்த அந்த எமோஷனல் ட்ராக்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் கண்டிப்பாக விஜயோட ஃபோனில் அதாவது அந்த வெண்ணிலாவோட முகம் எப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் நம்ம வெண்ணிலா வந்து நம்ம காவேரி வந்து வெண்ணிலாவை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் ஸ்டோரி வந்து பயங்கர சுவாரஸ்யமாக மாறப்போகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக விஜயோ காவேரியோ ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தங்க அல்லது வந்து விஜயோ வந்து அவங்களோட லவ்வை சொல்லிட போகிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா அப்போ தான் நிறையா வந்து அதை காவேரி வந்து எல்லாம் பொறுத்து போய்கிட்டே இருக்காங்களா. இப்போ காவேரியை பேஸ் பண்ணி தானே ஸ்டோரியை கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதனால் காவேரி வந்து மறுபடியும் அவங்களோட காதலெல்லாம் பொறுத்து போகிற மாதிரி வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டோரியை காட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி பார்த்தாலும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக தான் ஸ்டோரியை கொண்டு போயிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.